ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள் சேனலுக்கு கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. வீடியோ ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் 4 பேர் வீடியோ சஜஷன் பண்ணோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டரி பில்டிங் இதை பத்தியே பேசி பேசி ரோடுன்னு ஒண்ணு இருக்குது மறந்துடும் பாத்தீங்களா. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதை எப்படி பண்றாங்க அப்படின்னா என்ன, ஒரு சிம்பிளா அதுக்காக ரொம்ப டீட்டெயிலா இறங்கினா சொல்ல போதா. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனா இப்படிதான். இப்ப நம்ம பில்டிங்னா என்ன சொல்லுவோம், ஃபுட்டிங், காலம், பீம், பிளிந்தி பீம், திரும்ப காலம் ரைஸ் பண்றேன், ஸ்லாப் போடுறேன், அப்புறம் கட்டோட போடுறேன். அந்த மாதிரி ரோடுல ப்ரொசீஜர் எப்படி பண்றாங்கன்றதா அந்த வீடியோல சிம்பிளா சொல்ல போறேன். ரோட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு கிரவுண்ட் லெவல் நார்மலா இருக்கு. இப்ப எனக்கு ரோடு போடணும், என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்ல ரோடு எனக்கு எந்த லெவல்ல வேணும்னு நீங்க பிக்ஸ் பண்றீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் டைரக்டா ரோடு போட்டுற முடியுமானா அதுல லேயர் பை லேயர் வந்து நீங்க நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அதுக்கு சரியா நேம் இருக்கு, அதான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல க்ரூமிங் பண்றோம், அதுக்கப்புறம் எம்பாங்க்மெண்ட் சொல்லுவாங்க. எம்பாங்க்மெண்ட் ரெடி பண்றோம். இது வந்து சம்திங் லேயரா வந்து எம்பாங்க்மெண்ட் ரோல் பண்ணி மேல கொண்டு வரோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்கிரேட் போடுறீங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானுலர் சப்பேஸ் இருக்கு, சப்கிரேட் சாயில்ல போடுவாங்க. சப் பேஸ் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானுலர் மெட்டல்ல தான் பண்ணுவாங்க. WMM, GSB அந்த மாதிரி சப்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பேமெண்ட், ரிஜிடி பேமெண்ட்னா பிளெக்சிபிள் பேமெண்ட் தான். அது என்னங்க ரிஜிடி பேமெண்ட்னா காங்கிரீட்ல பண்றது, பிளெக்சிபிள் பேமெண்ட்னா பிட்டுமன்ல பண்றது. பிளெக்சிபிள் பேமெண்ட் தான் இப்ப மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற தார் ரோடு எல்லாமே. அதோட பேர் வந்து டெக்னிக்கல் நேம் வந்து பிளெக்சிபிள் பேமெண்ட், ஓகேங்களா? அது யூஸ் பண்றது அந்த டேர்ம்ஸ்க்கு வந்து வேற பேர் இருக்கு. அதுலயுமே கூட இப்ப இன்கேஸ் நீங்க ரிஜிடி பேமெண்ட் எடுத்துங்களேன். ரிஜிடி பேமெண்ட் எப்படி உங்களுக்குன்னா சப்கிரேடு, அதுக்கப்புறம் வந்து சப்பேஸ், அதுக்கப்புறம் டிஎல்சி மேல PQC பேமெண்ட் காங்கிரீட் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுச்சு. இதுவே வந்து பிளெக்சிபிள் பேமெண்ட் தார் ரோடு எப்படி பண்ணுவோம், சப்கிரேடு, அதுக்கப்புறம் GSB, அப்புறம் WMM. உங்களுக்கு அது லோட பொறுத்து, அந்த ஏரியாவை பொறுத்து, அங்க போற வெஹிக்கிளோட கால்குலேஷன் பொறுத்து, அதோட திக்னஸ் என்ன, அதெல்லாம் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். அதுக்கப்புறம் பிட்டுமன்ல உங்களுக்கு ஒரு வந்து பேஸ் கோர்ஸ் போடுவாங்க. DBM, SDBM, BM, WBM, வாட்டர் பவுண்ட் மெக்கடம், இந்த மாதிரி ஒரு பேஸ் கோர்ஸ் போடுவாங்க. அந்த பேஸ் கோர்ஸ் மேலதான் வேரிங் கோர்ஸ். இப்ப நம்ம பாக்குற தார் ஒரு மேல போடுறாங்களா, அதுதான் வேரிங் கோர்ஸ். லாஸ்டா ஃபைனலா போடுறதா வேரிங் கோர்ஸ். இது வந்து SDBC, BC, அதுக்கப்புறம் வந்து அதுலயும் பிட்டுமன் மெக்கடமும் போடுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூ தான் வந்து வேரிங் கோர்சஸ் சொல்லுவாங்க. டாப் சர்ஃபேஸ்ல போடுறது வேரிங் கோர்சஸ். இப்போ இது சொல்லிட்டீங்க, எனக்கு ரோடுல வந்து ரோடு அப்படின்னா தெரியும். ஆனா என்னென்ன டெக்னிக்கல் நேம் பார்த்தா, இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன், இதுதான் ரோடுன்னு வச்சுங்க. சென்டர்ல வர்றதுக்கு பேர் வந்து மீடியன். இதே ஒன் வே ரோடா இருந்தா அது வராது. இப்ப நான் இன்கேஸ் NH சொல்றேன், சென்டர்ல வர்றது மீடியன். இந்த சைட்ல ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பாங்கல்ல, அங்க ஒரு 1.5 மீட்டருக்கு மட்டும் ரோடு இருக்கும். நம்ம நினைச்சிருப்பாங்க பைக் போறது அது போதும், அதுல அதான் ஷோல்டர். இந்த கேப் தான் கேரேஜ் வே, அதாவது வெயிட்ட கேரி ஓவர் பண்ண போற இடம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான். இது வந்து ஷோல்டர். இந்த ஷோல்டர் ஏன் போடுறாங்கன்னா, இதுலதான் வெஹிக்கிள் மெயினா போகும். இதுல வெஹிக்கிள் போகும், அதுக்காக எட்ஜ் கரெக்டா வெஹிக்கிள் போனா அந்த எட்ஜ் பிரேக் ஆகும். அதுக்காக இந்த ஷோல்டர், அவ்வளவுதாங்க. இது கேரேஜ் வே. தலையில ஒரு லோடு தூக்கி வைக்கிறேன், இது மட்டும் இருந்தா ஓகேவா, அமைங்கிறாரா? இது இருந்தாதான் இது சப்போர்ட். அந்த மாதிரிதான் நமக்கு இந்த கேரேஜ் வே சப்போர்ட் தான் ஷோல்டர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பேரியர் வரும். சென்டர்ல கிராஸ் பேரியர்னா உங்களுக்கு வந்து ரோடுக்கு சைட்ல எப்படி இருக்கும் பாருங்க, இதுதான் கிராஸ் பேரியர். இதை வந்து காங்கிரீட்லயும் பண்ணுவாங்க. மெட்டல்ல நீங்க NH எல்லாம் போகும்போது பாத்துருப்பீங்க, இப்படி கம்பியா இப்படி இருக்கும். இப்படி கம்பியா வந்து ஸ்டீல்ல வச்சிருப்பாங்களே, ஓரத்துல பள்ளத்துல போய் விழாம இருக்க, அதுக்கு பேரு மெட்டல் பீம் கிராஸ் பேரியர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் லைன் அதுன்னு இருக்கும். இதுதான் ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படிதான் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. மெயினா 2 பேமெண்ட் தான். பேமெண்ட்னா தான் ரோடு. பிளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிடி பேமெண்ட். ரிஜிடினா காங்கிரீட்ல பண்றது, பிளெக்சிபிள்னா பிட்டுமன்ல பண்றது. காங்கிரீட்ல PQC யூஸ் பண்ணி டாப் சர்ஃபேஸ் போடுவாங்க. இதுல வேரிங் கோர்ஸ்னா BCO இல்ல SDBCO சம்திங். ஆனா அது கீழே பேஸ் கோர்ஸ்னு ஒண்ணு, அதே இதுல பிட்டுமனை யூஸ் பண்ணி DBM இல்ல அந்த மாதிரி ஒண்ணு போடுவாங்க. சரியா? இந்த வீடியோ கண்டிப்பா ஃப்ரெஷர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பில்டிங்கே வேலை பார்த்துட்டு உங்களுக்கு ரோடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, 4 பேர் ஷேர் பண்ணிக்கிடுங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.